இப்போ எங்கே ஏறி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவன் ஆலயத்தை பார்க்க போகிறோம். ஸோ சிவன் ஆலயத்தில் தான் இப்போ இருக்கோம். இப்போ ஏணியில் ஏறி எங்கடா வந்து அப்படின்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற ஒரு வடிவமைப்பு முக்கியமாக சொல்லப்போனால் இந்த அறை, இந்த ஆலய அறை ஒரு பாறை, தனியான ஒரு பாறைக்குள்ளே இந்த ஒரு அறையை வடிவமைச்சு நம்ம சிவன் சிலையை வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ முக்கியமான ஒரு விஷயம், கண்டிப்பாக நம்ம ஊரில் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு அபூர்வமான ஒரு விஷயமா இருக்குது. உள்ளேக்கு வந்தோடனே ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகுது எனக்கு. கண்டிப்பாக எனக்கு அப்படியே இங்கே அரை ஃபுல்லாமே ஒரு விபூதி வாசனை இருக்குல்ல, ஃபுல்லாமே அதான் எக்கோ அடிக்கிறத பார்த்தாலே தெரியுதா. இந்த பாறை வந்து இது ஒரு பாறை கீழே உள்ள பாறை கீழே ஒரு குடஞ்சி தான் வச்சுருக்காங்க. ஸோ வெளியே பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். வேணும்னா நாங்கள் எவ்வளோ தூரத்தில் மலையில் தூரத்தில் நிற்கிறோம் அப்படி சொல்லிட்டு அந்த ஹைட்டை பாருங்களேன். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அடுத்து கோட்டையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. இது ஒரு பாறை, அந்த பாறையில் தான் அப்படி ஒரு குகையை வடிவமைச்சு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு நாள் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான், ஒரு இடம் தான் இது. இந்த இடம் வந்து கரெக்டாக திருப்பி லொக்கேஷன் சொல்கிறேன். நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற திருமயம் கோட்டையில் தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இன்னும் இருக்குது. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. நம்ம மலை அந்த கோட்டைக்கு வர்றதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படி ஏறுறதான் பெரிய விஷயமா இருக்குது. நானும் ஏறி முடிக்கவே முடியலப்பா. இன்னும் இருக்குது, போயிட்டே தான் இருக்கணும்.